கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த புதிய வருடத்துல இந்த 15வது நாளில் ஆவியானவர் காலையில என்னுடைய உள்ளத்துல போட்ட ஒரு வேத வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏசாயா 49:16. என் உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் கண் முன்னே இருக்கிறது. ஆவியானவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, மதில்கள் என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கையில ஏற்படுகிற ஆபத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள், பாடுகள், கண்ணீர்கள், வேதனைகள், நெருக்கங்கள் எதுவானாலும் இருக்கலாம். அதை குறித்து அவர் நீங்க கவலைப்படாதீங்க. அதனாலதான் நான் மதிலை போல என்னுடைய உள்ளங்கையில ஒவ்வொருவரையும் நான் வைத்திருக்கிறேன். ஏன்னா என் உள்ளங்கைக்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, எந்த நாச மோசமும் வராது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். 15வது வசனத்துல தாய் கூட தன் பிள்ளைய மறந்துடுவான், நான் உங்களை மறக்கல, அப்படி என் உள்ளங்கையில் நான் வைத்திருக்கிறேன்னு ஆவியானவர் என்னோடு காலையில பேசினார். இந்த வேத வசனத்தை நீங்க இந்த நாள் முழுவதும் ஏசாயா 49:16 நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், பாதுகாத்துக் கொள்வார். God bless you. Amen.